வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. 25/4/2024 வியாழக்கிழமைக்கான முன்பங்குச்சந்தை பகுப்பாய்வு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே என்ன நடந்திருக்குங்கிற ரிப்போர்ட், ஸோ டுடே என்னோட அனாலிசிஸ். ஸோ ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் டிஸ்லைக் வந்து கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்திய பங்குச்சந்தை வந்து எஸ்டர்டே வந்து எப்படி கம்ப்ளீட் ஆச்சுன்னா, ஸோ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தான் நம்மளுக்கு மெயினாக பார்க்கணும். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 22,420 400 பார்த்தீங்கன்னா 400க்கு ஓப்பன் ஆகி மார்க்கெட் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 22,475 வரையும் மூவ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் நம்மளுக்கு அப்படி கீழே விழுந்து எபோவ் 22,400க்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நம்மளுக்கு எஸ்டர்டே நடந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட். அதில் நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.46% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஐடி செக்டர் வந்து நம்ம நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 0.81% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. விக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.69% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் நிஃப்டி மிட் கேப் 100 பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் 100 0.50% எபோவ் 0.50%க்கு எபோவ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு எஸ்டர்டே. ஸோ எஸ்டர்டே சம் இம்பார்ட்டண்டான அனௌன்ஸை பேஸ் பண்ணுறதுக்கு, ஸோ கோட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து ஒரு ஆபத்து வந்து வந்திருக்கு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அதோட ஷேர் வந்து சரிவதற்கான ஒரு நியூஸ் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆர்பிஐயோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட விதியை மீறினா அவங்க வந்து இந்த மாதிரியான பேன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, பேரிட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எதை அப்படின்னா, கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கோட ஆன்லைன் ஜாயினிங், ஸோ அதுக்கப்புறம் மொபைல் பேங்கிங், அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கிரெடிட் கார்ட்ஸ், ஸோ நியூ கஸ்டமர்ஸோட ஃப்ரெஷ் கிரெடிட் கார்ட்ஸ், ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லி பேன் பண்ணுறதா வந்து ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே உள்ள ஏதாவது சிக்கல்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பற்றி பேசினா பெருசாக போகும். ஜஸ்ட் டோட்டலி நெகட்டிவ் ஃபார் கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஓகேங்களா? எஸ்டர்டே வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட குவார்ட்டர்லி ஏர்னிங் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு இந்த குவார்ட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 7,130 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஆக்சிஸ் பேங்க். சரிங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் டேஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு 55,000 crore வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அதை வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ். பட் டோட்டலி வந்து நம்மளுக்கு ஆர்பிஐயில் ஆக்சிஸ் பேங்க் வந்து நம்மளுக்கு டோட்டலி வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்காங்களா நெகட்டிவாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடையாது. சரிங்களா? அதாவது ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறப்ப ஸோ நம்மளுக்கு 11,742 crore வந்து வந்திருக்காங்க. அதாவது 11.47% வந்து க்ரோத் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் 7,130 கோடி வந்து தான் வந்திருக்கு. சரிங்களா? இந்த குவார்ட்டர்லி ஓவராலாக பேஸ் பண்ணுற அளவுக்கு லாஸஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,762 கோடி வந்து இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு லாஸ் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ தட்ஸ் டோட்டலி நெகட்டிவ் நியூஸ். ஸோ ஃபண்ட் ரைஸை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவான நியூஸாக வந்து நம்மளுக்கு ஆக்சிஸ் பேங்க் வந்து கிடச்சிருக்கு. ஸோ மற்றபடி ப்ராஃபிட்டை பேஸ் பண்ண அளவுக்கு ஸோ டோட்டலி நெகட்டிவாக தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ண அளவுக்கு எஃப்ஐ வந்து கண்டினியூஸாக வந்து செல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. எஃப்ஐ வந்து நெட் சேல்ஸ் ஃபார் 2,511 crore வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து கண்டினியூஸாக வந்து பை பண்ணிகிட்ருக்காங்க. 3,809 கோடி வந்து டிஏ வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டோட அனாலிசிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.22% வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிஃப்டி இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிற முன்னாடி என்னென்னா நெகட்டிவாக கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் அண்ட் S&P 500லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. பெரிய ஒரு சேஞ்சஸ் கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஸ்மால் பாசிட்டிவ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சைனீஸ் மார்க்கெட் மட்டும் அதை விட்டால் நம்மளுக்கு ஜப்பான், ஸோ இந்த மார்க்கெட்லாம் பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அபவுட் 2% வந்து பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு நியூட்ரல் ஆர் நெகட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆகிற சுச்சுவேஷன் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஈவெண்ட் வேர்ல்டு லெவலில் பேஸ் பண்ணுற அளவுக்கு யூஎஸோட குவார்ட்டர்லியோட ஜிடிபி க்ரோத் ரேட் டேட்டா வந்து பப்ளிஷ் ஆக போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து சம் இம்பார்ட்டண்டான மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதே தான் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஸோ இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இன்றைக்கி டேயில் என்ன ஒரு ரிசல்ட் வருதுங்கிறது. சரிங்களா? ஓரளவு நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஸோ இன்ஸ்டியூஷனோட மூவ்மெண்ட், அதாவது அவங்களோட
மணியை வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். கமாடிட்டிஸை பொறுத்த அளவுக்கு குரூட் ஆயிலும் பிரெண்ட் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகி கம்ப்ளீட் ஆயிருக்கு. குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 0.83% வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. பிரெண்ட் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 0.51% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்தியன் ஐடியாவோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த அளவுக்கு எப்படி நம்மளுக்கு ட்ரேட் ஆகி கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் மட்டும்தான் நம்மளுக்கு பாசிட்டிவ். ஸோ டோட்டலி நம்ம ஓவரால் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ண அளவுக்கு நெகட்டிவாக பண்ணோம். ஃபண்ட் ரைஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக பண்ணோம். ஸோ அது மட்டும் நம்மளுக்கு 0.98% இந்த பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ மற்ற ஆல் ஏரியாஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ பிலோ 1% வந்து நம்மளுக்கு நெகட்டிவ்லி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ண அளவுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான லாங் டேர்ம் லெவல்ஸ் என்ன, ஸோ இன்றைக்கி நாளைக்கு ஸோ திஸ் வீக்குக்கான ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் என்னோட வியூவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு லாங் டேர்ம் அனாலிசிஸில் என்ன சொல்லியிருந்தேன், 22,400 to 430 வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தோம். சரிங்களா. அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறத என்னோட கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தேன். பட் எனக்கு அதை பிரேக் பண்ணலை. அதாவது ஒரு 3 டேஸாகவே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா. சைட்வேஸ் அண்ட் நெகட்டிவ் ட்ரெண்டை வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கு. மார்னிங் ஒரு அப் ட்ரெண்டில் ஏறினாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நியூட்ரல் ஆர் நெகட்டிவ்லேயே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா. ஸோ இன்றைக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஸோ நம்மளுக்கு கீழே விழுகுது அப்படின்னா மார்க்கெட் 21,712 அந்த லெவல் வரையும் கீழே விழுகலாம். ஓகே. இல்லைனா இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து 22,200 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நெக்ஸ்ட்டு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணியே ஆகணும். 22,400லேருந்து 430 வரையும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு அந்த ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ டுடே வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேவை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு இந்த கிராஸ் லைன் இருக்குல்ல, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்மளுக்கு பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரையும் வரணும். ஸோ 22,100 வரையும் மார்க்கெட் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஒன்ஸ் எனக்கு 22,400 to 430 சொன்னேன். ஸோ 475 உங்களுக்கு ஃபெப்போட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு 475 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 22,500 வரையும் என்னோட 550 வரையும் என்னோட டார்கெட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு அடுத்து தான் அதுக்கு அடுத்த மூமெண்ட் ஸோ இந்த ஜோனோட நம்ம ஜோன் வரையும் போயிடுச்சுனாலே டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவோம். அடுத்த என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதா எடுப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸ்டில் நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் எதுவுமே கிடைக்கல, பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே இல்லைங்க. அப்படியே நியூட்ரலாகவே நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங்கை வந்து நம்மளுக்கு கடுப்பை கிளப்பிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை நல்லா பில்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு மொமெண்டம் வந்து தெரியும். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி தான் கோட்டக் மஹிந்திரா பேங்க்கை பொறுத்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஓரளவு மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ எஸ்டர்டேலாம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயே வந்துச்சு. 48,253 பிரேக் பண்ணால் தான் அடுத்து நம்மளுக்கு இந்த லெவலையே இப்போ அதை ரீச் பண்ண முடியும். ஸோ அது வரையும் நம்மளுக்கு ரீச் பண்ணாது. ஸோ அப்போ இந்த ட்ரெண்டை உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் எது வரையும் விழுகலாம் அப்படின்னா ஸோ எக்ஸாக்டாக நம்மளோட இந்த லெவல் வரையும் 47,600 வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு டெக்னிக்கலி. சரிங்களா. ஸோ அப்போ இந்த லெவல்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒருவேளை மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து போகும். 47,938 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து போகும். ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ பேங்க் நிஃப்டியில் என்னவோ அதே தான். ஃபின் நிஃப்டி நம்மளுக்கு சைட்வேஸில் தான் ஆல்வேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. பட் 21,536 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸோட ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு இதுவும் ட்ரெண்டை உடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த எல்லோ லெவல் 21,200 வரையும் மார்க்கெட் வந்து விழுகலாம். ஒன்ஸ் எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்குது அப்படிங்கிறப்போ மார்க்கெட் ஃபர்தராக வந்து மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 21,670 வந்து என்னோட டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஆல் டைமை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா. அண்ட் ஓவரால் சம்மரி பேஸ் பண்ணுற அளவுக்கு சம்மரி அண்ட் கன்க்ளூஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் ஃபுல்லி நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ எலெக்ஷனோட ரிசல்ட் வந்தால் தான் நம்ம கன்ஃபார்மாக எந்த பார்ட்டி வந்து ஜெயிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கான மூமெண்டம் வந்து கிடைக்கும். சரிங்களா. பட் அது வரையும் நம்மளுக்கு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஸோ அதாவது ஒரு அப் அண்ட் டவுன் அந்த ஒரு மூமெண்டம் வந்து அதிகமாக வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ இந்த மூமெண்ட்டை பேஸ் பண்ணி
நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பில்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஓகே, நம்மளோட கேபிட்டல் வந்து க்ரோ பண்ண முடியும். ஒரு ஸ்மால் டார்கெட் ஸ்மால் லாஸை பேஸ் பண்ணி கேபிட்டலை சேஃபாக வந்து நம்மளோட கேபிட்டலை வந்து க்ரோ பண்ண முடியும். சரிங்களா? ஓவரால் ஃபண்டமெண்டலி எக்கனாமிக்கல் டேட்டாவை பேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ எதுவும் நெகட்டிவ்லாம் நம்மளுக்கு எந்த நியூஸ் கிடைக்கல. ஏன்னா டிஏஎஸ் கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு பை பண்ணிகிட்டு இருக்காங்க, எஃப்ஐஎஸ் தான் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்களோட ப்ராப்ளம். ஓரளவுக்கு நம்மளுக்கு டிஏஎஸ் பை பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாங்கனாலே ஸோ மார்க்கெட் ஆல் டைம் ஒய்யை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ஓவராலாக கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் அண்டு அனாலிசிஸ். ஓகே, ஸோ வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைக் பண்ணிடுங்க, லைக் அண்ட் கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஸோ அண்ட் ஐ எம் நாட் a SEBI registered advisor. This video full and fully education purpose only. Okay, thanks for watching. Thank you.